जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर. அத்வைதம் தெய்வத்தின் குரல் 6ஆம் பாகம். அத்வைத சாதனை. ஹிருதய நாடிகள் ஞானியின் உயிர் அடங்குவதும் ஏனையோர் உயிர் பிரிவதும். தொடர்கிறது. கொஞ்சம் தாராளமாக இன்னும் சில பேரை கூட உபாசகர்கள் லிஸ்டில் சேர்த்து கொள்ளலாம். ஆதியில் வேதந்தான் ஜகத்பூரா வியாபித்திருந்தாலும் அப்புறம் தேசாந்திரங்களில் ஏதேதோ விதத்தில் அது திரிந்து வீணாக போய் பிற்பாடு வேத வழி என்று ஒன்று இருப்பதாகவே தெரியாமல் போன போது அங்கங்கே ஒவ்வொரு பெரியவர்கள் ஒவ்வொரு மதத்தை, பிலாசபியை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். தெய்வ பக்தி, நல்லொழுக்கம், ஆத்ம சிந்தனை ஆகியவற்றை விருத்தி செய்வதாக ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அந்த மதாந்திரங்களை, சாஸ்திராந்தரங்களை, அந்நிய மதங்களை, அந்நிய சாஸ்திரங்களை ஸ்ரத்தையோடு அனுசரிக்கிற எல்லாரையும் உபாசகர்களாக வைத்துக் கொள்ளலாம். அவர்களும் பிரம்மலோகம் போவார்கள் என்றும் அவர்களுடைய நம்பிக்கைப்படி லட்சியமாய் உள்ள பரலோகமோ விடுபட்ட நிலையோ எதுவாயிருந்தாலும் அதுவாக பிரம்மலோகம் அவர்களுக்கு இருக்கும் என்றும் வைத்துக் கொள்ளலாம். இன்னும் கூட தாராளமாக போனால் ஆதியில் வேதத்தை கண்டித்தே வேறே மதங்களை ஸ்தாபித்த மூல புருஷர்களின் விஷயம் எப்படியானாலும் ஒரு ஸ்திதிக்கு மேலே போய்விட்டால் ஒருத்தனுக்கு வேதம் வேதம் இல்லை என்று அந்த வேதமே சொல்லி இருக்கிறதே, அப்படி வேத அனுஷ்டானத்திற்கும் மேலே தங்களளவில் அவர்களில் இரண்டொருத்தர் போயும் இருக்கலாம். அந்த தனி மனுஷர்களை பற்றி நமக்கு ஒரு அனுமானமும் வேண்டாம். ஆனால் வேதத்தை பற்றி தெரியாததால் தேசாந்திரங்களில் ஏற்பட்ட அவைதிக மதங்கள் மாதிரி இல்லாமல் வேத மதம் இருந்து வந்திருக்கும் நம் தேசத்திலேயே அதை ஆக்ஷேபித்து அவர்கள் ஏற்படுத்திய மதங்களில் பிற்காலங்களில் பிறந்தவர்களை பற்றித்தான் சொல்ல வந்தேன். குறிப்பு: பிருஹதாரண்யகோபனிஷத் 4.3.22. அவர்களெல்லாம் நாம் வேதத்தை வைத்துக் கொண்டிருக்கிறது போல தாங்கள் பிறந்த மதமாகிய அவைதிக மதத்தையே தங்கள் வேதமாக வைத்துக்கொண்டு அந்த மத ஸ்தாபகரையும் மற்ற முக்கிய புருஷர்களையும் நாம் நம்முடைய ரிஷிகள், ஆச்சாரியாள் முதலியவர்களை நினைக்கிற மாதிரி நினைத்து பக்தி விசுவாசத்துடன் அதையே அனுசரித்து கொண்டு போனால் அது பிசகு என்று தோன்றவில்லைதானே? அப்படிப்பட்டவர்களுக்கும் பிரம்மலோகம் கிடைக்கலாம். அவர்கள் லட்சியமாக நினைக்கும் சூன்யமோ வேறே என்னவோ அதுவாக அந்த பிரம்மலோகம் இருக்கலாம். ஈஸ்வரன் அவர்களுக்கு பிரம்மலோக பிராப்தி தருகிறானோ இல்லையோ, நான் கொடுத்து பிராட் மைண்டட் பட்டம் வாங்கிக் கொள்கிறேன். கண்டிப்பான வைதிகர்களை கேட்டால் அவைதிக மதஸ்தர்கள் தங்கள் மதத்தை நல்லபடி அனுஷ்டித்தால் அதன் பலனாக அடுத்த ஜென்மாவில் வைதிக மதத்தில் பிறந்து அதிலுள்ள உபாசனைகளில் ஒன்றை நன்றாக அனுஷ்டித்துத்தான் பிரம்மலோகம் போக முடியும் என்று சொல்லக்கூடும். மோக்ஷ விஷயமாக இன்னும் 1-2 விஷயங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். பக்தி மார்க்கம் என்றே இருப்பதில் கடைசி வரை போகிற எல்லாருக்குமே இஷ்ட தெய்வ லோகத்தில் துவைத்தமான மோக்ஷந்தான் கிடைக்கிறது என்று நினைத்துவிடக்கூடாது. அத்வைத்தமாக இல்லாத ஒரு பிலாசபியால் கரை கட்டி வைத்து அதற்குள்ளாகவே போகிற பக்தர்களை குறித்துத்தான் அப்படி சொன்னது. ஆனால் சுவாபாவிகமாக ஹிருதயத்தை பொங்கவிட்டு பக்தி பண்ணுகிற போது அதை ஒரு கரையாலும் கட்டி வைக்க முடியாது. அப்படிப்பட்ட பக்தர்கள், ஆழ்வார்கள், நாயன்மார்களை போன்றவர்கள் விசிஷ்டாத்வைத்தத்தையும் சைவ சித்தாந்தத்தையும் பார்த்து பார்த்து பண்ணணும் என்றில்லாமல் உசந்த பக்தி உணர்ச்சி எப்படி எப்படி தங்களை கொண்டு போகிறதோ, அடித்து கொண்டு போகிறதோ, இன்னும் என்னென்ன அனுபவங்கள் வேண்டும் என்று தங்களை தவிக்க பண்ணுகிறதோ அப்படியே இருக்கட்டும் என்று ஃப்ரீயாக விட்டுவிடுவார்கள். அப்படி விட்டுவிடுவதில் பல பக்தர்களுக்கு இப்படி வெளியில் இருந்து கொண்டு பக்தி பண்ணுவது போதாது, அவனுக்கு வேறே இல்லை என்று ஒன்றாகியே விட வேண்டும் என்று தவிப்பு வந்து அதை பாட்டிலும் கொட்டியிருக்கிறார்கள். வாஸ்தவமாகவே அந்த அத்வைத நிலை தங்களுக்கு வாய்த்ததை கூட பாடியவர்கள் உண்டு.
இப்படி பக்தியிலேயே பராபக்தி என்ற ஐக்கியானுசந்தானத்திற்கு போனவர்கள் பிரம்மலோகத்தில் சகுண பிரம்மத்துடன் சேராமல் பிரம்மமாகவே ஆகிற அத்வைத சாட்சா்கார முக்தி அடைந்து விடுவார்கள். தான் ஞான யோக சாதனை என்று பண்ணாமல் ஈஸ்வரனே தனக்கு அத்வைத மோட்சம் தர வேண்டும் என்று சதாவும் ஒருவன் பிரார்த்தித்து பக்தி பண்ணி கொண்டிருந்தாலே அந்த பக்தனுக்கும் பகவான் பிரம்மலோகத்திற்கு மேற்பட்ட பிரம்ம நிர்வாணத்தை, அத்வைத முக்தியை அனுகிரகித்து விடுவான். ஈஸ்வர பிரசாதம் என்று நேரே தெரியாமல் சாதனை மூலம் ஞான வழிக்காரன் பெறுவதையே இந்த மாதிரியான பக்தன் பிரார்த்தனை மூலம் ஈஸ்வர பிரசாதமாக தெரிந்து கொண்டு பெற்றுவிடுவான். அவனுக்கு அப்படியே அத்வைத மோட்சத்தை பகவான் தூக்கிக் கொடுக்க மாட்டான் என்றும் அவனையும் ஞான வழியில் திருப்பிவிட்டே அந்த லட்சிய சித்தி பெறும்படியாகத்தான் செய்வான் என்றும் நம்முடைய அத்வைத சம்பிரதாயத்து பெரியவர்கள் சில பேர் அபிப்பிராயப்படுகிறார்கள். இப்படியே அநேக விதமான யோகங்கள் இருப்பதில் ஒன்றில் ஆதார சக்தியை பிடித்து சுஷும்னா நாடியில் சக்கரம் சக்கரமாக ஏற்றிக்கொண்டே போய் முடிவிலே அந்த சக்தியின் மூலம் அதற்கும் ஆதாரமான பிரம்மமாகிற சிவத்தில் இரண்டர கலப்பதற்கு வழி சொல்லி இருக்கிறது. அங்கே அத்வைதமாகத்தான் முக்தியை சொல்லி இருக்கிறது. ஆகையால் அந்த உபாசகர்களுக்கும் பிரம்மலோக பிராப்தி என்றில்லாமல் அத்வைத முக்தியே கிடைப்பதாக தீர்மானிக்கலாம். நிர்குணமான தத்துவத்தில் சமாதி அடைவதை லட்சியமாக சொல்லும் அஷ்டாங்க யோக சித்தர்களும் பிரம்ம நிர்வாணமே அத்வைத முக்தி அடைவதாக ஒரு அபிப்பிராயம் இருந்தாலும் கீதா வச்சனம் அதற்கு ஆதரவாக இல்லை. கிருஷ்ண பரமாத்மாவின் தீர்ப்புக்கு மேலாக மாறாக இன்னொன்றை ஒப்புக்கொள்வதற்கில்லை. அவர் ஞானிகளைத்தான் சாங்கியர் என்றும் சந்நியாசி என்றும் சொல்கிறார் என்பது எல்லா சம்பிரதாய வித்வான்களுக்கும் தெரிந்த விஷயம். அத்வைத வழியில் போகிற இவர்கள் மட்டும்தான் இகத்தில் இருக்கும் போதே பிரம்மபூதர்களாகி தேகம் விழுந்தவுடன் பிரம்ம நிர்வாணம் அடைகிறார்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். குறிப்பு: கீதை 5வது அத்தியாயம் 24வது ஸ்லோகம். பிரம்மபூதராவது என்பது பிரம்ம நிர்வாணம்தான். தேகம் உள்ளபோதே அப்படி ஜீவன் முக்தியில் இருப்பதால் சும்மா ஒரு வித்தியாசம் காட்டத்தான் பிரம்மபூதர் என்று சொல்வது. இதை தெளிவு செய்வதாக 1-2 ஸ்லோகம் தள்ளி அபிதோ பிரம்ம நிர்வாணம் வர்த்ததே. குறிப்பு: கீதை 5வது அத்தியாயம் 26வது ஸ்லோகம். 2 இடத்திலும், அதாவது இகம் பரம் இரண்டிலுமே ஞானிக்கு பிரம்ம நிர்வாணம் கிடைக்கிறது என்றும் சொல்லியிருக்கிறார். யோக மார்க்கம் என்றே பொதுவாக சொல்கிறோமே, அஷ்டாங்க யோகம் முதலானதுகளை அவற்றில் போகிறவர்களுக்கு என்ன சித்திக்கிறது என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். அவர் சொல்கிற யோகி அஷ்டாங்க யோகத்தை சுத்தமாக அபியசித்து நன்றாக சுவாச கட்டுப்பாடு, மனஸ்கட்டுப்பாடு இரண்டையும் பண்ணினவன். அதோடு கூடுதல் சிறப்பாக அவன் நல்ல பக்தியுள்ளமும் படைத்தவன். யோக சாஸ்திரத்தில் சொன்னபடி கான்சென்ட்ரேஷனுக்காக ஏதோ கொஞ்சம் ஈஸ்வர பிரணிதானம், பகவத் பக்தி தியானங்கள் பண்ணுவது என்று மட்டும் இல்லாமல் பகவானையே எப்போதும் தொடர்ந்து ஸ்மரிக்கிறவன். மாம் அனுஸ்மரன். கீதை 8வது அத்தியாயம் 13வது ஸ்லோகம். சததம் யோ மாம் ஸ்மரதி நித்யசஹ. கீதை 8வது அத்தியாயம் 14வது ஸ்லோகம் என்றெல்லாம் அவனை பற்றி சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட பக்தியும் சேர்ந்த அந்த யோகி வேதங்களிலெல்லாம் சப்த பிரம்மமாக சொல்லியிருக்கும் பிரணவத்தின் தியானத்திலேயே தேகத்தை விட்டால் கூட அவனுக்கு உடனே அத்வைத முக்தி கிடைக்கவில்லை என்றுதான் அக்ஷர பிரம்ம யோகம் என்கிற 8வது அத்தியாயத்தில் பகவான் தெரிவித்திருக்கிறார். உத்தராயண சூரிய கதியில் அவனுடைய உயிர் பிரம்மலோகத்திற்கு போய் சேருவதாகவே சொல்லியிருக்கிறார். குறிப்பு: சாந்தோக்கியம் 8.6.5 ஓங்காரத்தை உபாசித்து உயிர் துறக்கும் ஜீவன் சகுண பிரம்மலோகம் சேர்வதாகவே கூறியுள்ளது. பிரஷ்னோபனிஷத்தின் 5வது பிரஷ்னத்தில் ஓங்கார உபாசகனுக்கு கூறப்பட்டுள்ள முக்தியும் இவ்விதமே ஆச்சாரியாளால் பாஷ்யம் செய்யப்படுகிறது. ஹிருதய நாடிகள் ஞானியின் உயிர் அடங்குவதும் ஏனையோர் உயிர் பிரிவதும். இத்துடன் நிறைவு பெறுகிறது. ஜெய ஜெயசங்கர.
ஹர ஹர சங்கர. மகா जय பெரியவா जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर